மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். திருக்கோவிலூர் பகுதியில் நூதன முறையில் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி கொள்ளையடித்த நபர் கைது. திருக்கோவிலூர் பகுதியில் கடந்த சில மாதங்களாக ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி நூதன முறையில் பணம் கொள்ளையடித்த நபரை கைது செய்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த பணப்பாடி கிராமத்தை சேர்ந்தவர் கலா, வயது 55. இவர் கடந்த 25ஆம் தேதி திருக்கோவிலூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள SBI ATMல் பணம் போடுவதற்காக வந்துள்ளார். அப்போது சந்தேகத்திற்குரிய ஒரு கை இல்லாத நபர்தான் ATM செக்யூரிட்டி என கூறி அவரிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அவரது அக்கவுண்டில் போட்டுவிட்டு வேறு ஒரு ATM கார்டை கலாவிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். பின்னர் சிறிது நேரம் கழித்து கலா அவரது செல்போனில் பணம் எடுத்தது போல் மெசேஜ் வந்ததால் சந்தேகமடைந்த கலா திருக்கோவிலூர் காவல் நிலையம் வந்து புகார் அளித்ததின் பேரில் திருக்கோவிலூர் DSP பார்த்திபன் உத்தரவின் பேரில் காவல் ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை திருக்கோவிலூர் காவல் உதவி ஆய்வாளர் அஜித்குமார் மற்றும் போலீசார்கள் புறவழி சாலை பகுதியில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்க் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வலது கை இல்லாத நிலையில் வந்த நபர் போலீசாரை கண்டதும் அங்கிருந்து தப்பிக்க முற்பட்டனர். பின்னர் சந்தேகமடைந்த போலீசார் அவரை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தை நிறுத்தி விசாரித்ததில் அவர் முன்னுக்கு பின் பதில் கூறியதால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை சோதனை செய்தபோது அவரிடம் சில போலி ATM கார்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து பின்னர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். அப்போது உளுந்தூர்பேட்டை அடுத்த வீரமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தவ்ஹீத் மகன் வாஹித் கான், வயது 36 என்பதும் இவருடைய சிறிய வயதில் மின்சார விபத்தில் வலது கை இழந்துள்ளார். இவர் கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் ATM மிஷின் அருகே இருப்பவர்களிடம் செக்யூரிட்டி என கூறி அவர்களிடம் ATM கார்டு மற்றும் பின்கோடு அறிந்து அவர்களுக்கு வேறு ஒரு ATM கார்டு கொடுத்துவிட்டு அங்கிருந்து தப்பியோடி சிறிது நேரத்தில் ATM கார்டு மூலம் நூதன முறையில் பணம் கொள்ளையடித்து வந்துள்ளார் என்பது விசாரணையில் தெரியவந்தது. இந்நிலையில் சென்னையில் திருடிய பைக்கை எடுத்துக்கொண்டு திருக்கோவிலூர் புறவழி சாலை வழியாக நூதன முறையில் கொள்ளையடிக்க வந்தபொழுது போலீசாரிடம் சிக்கிக் கொண்டதாக விசாரணையில் தெரியவந்தது. அவரிடமிருந்து ரூபாய் 20,000 பணம், ஒரு இருசக்கர வாகனம் ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டது. நூதன முறையில் பொதுமக்களிடம் கொள்ளையடித்த மாற்றுத்திறனாளியை ஒரு வாரத்தில் CCTV காட்சிகளை வைத்து போலீசார் பிடித்தால் பொதுமக்களுக்கு பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். குறிப்பு: திருக்கோவிலூர் பகுதியில் ATM கார்டு பயன்படுத்தி நூதன முறையில் கொள்ளையடித்த மாற்றுத்திறனாளியை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன். நன்றி.